வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. சூரபத்மனிடம் முருகப்பெருமானின் பெருமைகளை எல்லாம் எடுத்துச் சொன்ன சிங்கமுகன் சூரபத்மன் மற்றும் அசுரர்களின் கோபத்துக்கு ஆளானான் என்ற செய்தியை நேற்று உரையில் பார்த்தோம். உடனே சிங்கமுகன் சூரபத்மனிடம் செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக நான் முருகப்பெருமான் மீது போரிட தயாராக இருக்கின்றேன் என்று சொல்ல, சூரபத்மன் பிறகு மகிழ்ச்சி அடைந்து நேரம் வரும்பொழுது உன்னை நான் போருக்கு அனுப்புகின்றேன் என்று சொன்ன நிகழ்வோடு நேற்றைய உரையை முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். முருகப்பெருமான் பிரம்மாதி தேவர்களும் பூதப்படைகளும் தன்னை சூழ்ந்திருக்க சூரபத்மனை எதிர்த்து போர் செய்வதற்காக இலங்கைக்கு சென்று சேர்ந்தார். இலங்கையில் மகேந்திரபுரியை அடைந்த அந்த படை தாங்கள் தங்குவதற்கு இடம் வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கு வந்த தேவதச்சன் கந்தசேனை தங்குவதற்காக ஏமகூடம் எனும் பிரம்மாண்டமான மண்டபத்தை உண்டாக்கி கொடுத்தான். அந்த மண்டபத்தில் முருகனும் அவனுடைய படை வீரர்களும் தங்கினார்கள். இவ்வாறு யுத்த ஏற்பாடுகள் விரிவாக நடந்து கொண்டிருந்தது. அந்த சமயம் நாரத முனிவர் சூரபத்மனின் மாளிகைக்குள் சென்றார். அங்கு சென்ற அவர் தான் அசுரகுருவின் மகன் என்றும் தன்னை பற்றி சூரபத்மனிடம் அறிமுகப்படுத்தி கொண்டார். அசுரகுருவின் மகன் என்றால் அவரை வரவேற்று சூரபத்மன் உபசரிக்க வேண்டும் அல்லவா? அதே போல சூரபத்மன் உபசாரம் செய்தான். அப்போது நாரத முனிவர் சூரபத்மனிடம் முருகப்பெருமானும் அவனுடன் சேர்ந்து கந்தர் சேனையும் நகருக்கு அருகில் வந்திருப்பதை எடுத்துச் சொன்னார். மேலும் உன்னை எதிர்த்து அவர்கள் யுத்தம் செய்ய வந்திருக்கின்றார்கள், நீயும் தயாராக இரு என்று எடுத்துச் சொன்னார். உடனே சூரபத்மன் நாரதர் கூறியதை கேட்டு வர்ண பகவானை அழைத்தான். அவன் அங்கு வந்ததும் சூரபத்மன் அவன் மீது கோபம் கொண்டான். உடனே வருணன் முருகன் தங்கியிருந்த பகுதியில் தண்ணீர் எல்லாம் வற்றி போகச் செய்தான். எங்கும் தண்ணீர் இல்லாமல் புழுதி மண்டலமாகியது. அதனை தடுக்க வழியில்லாமல் அனைவரும் திணறி போனார்கள். இந்த சமயம் பார்த்து வேறு சில ஒற்றர்கள் சூரபத்மனிடம் வந்தார்கள். அவர்கள் முருகன் தலைமையில் ஒரு மிகப்பெரிய படை வந்து ஏமகூடத்தில் தங்கியிருப்பதை சொன்னார்கள். இதனை கேட்டதும் சூரபத்மன் மிகுந்த கோபத்துக்குள்ளானான். உடனே தன்னுடைய மகன் பானுகோபனை அழைத்து வரும்படி ஆணை பிறப்பித்தான். சூரபத்மனின் ஆணைப்படி பானுகோபன் வந்து அவனை வணங்கினான். தன் மகனை கண்டதும் மகிழ்ச்சி அடைந்த சூரபத்மன் முருகப்பெருமானையும் அவனது படையையும் உடனடியாக இங்கே கட்டி இழுத்து வாருங்கள் என்று ஆணையிட்டான். தன்னுடைய தந்தையின் ஆணையை ஏற்றுக்கொண்ட பானுகோபன் முருகப்பெருமானை எதிர்த்து போர் புரிய புறப்பட்டான். அவனுடன் அரக்கர் சேனையில் இருந்த மிகப்பெரிய வீரர்களான முயலி, கண்டகன், அசுரசேனன் போன்ற பல்வேறு படை தளபதிகளும் சேர்ந்து கொண்டார்கள். அத்துடன் அவர்கள் லட்சக்கணக்கான படை வீரர்களுடன் வெற்றி கோஷங்களை எழுப்பிக் கொண்டு யுத்தம் செய்வதற்காக புறப்பட்டு சென்றார்கள். வெகு தொலைவிலும் பானுகோபனும் புழுதியை கிளப்பும் மிகப்பெரிய படையும் வந்து கொண்டிருப்பதை முருகப்பெருமான் பார்த்தார். அவனை எதிர்த்து போரிடுவதற்கு தயாராகும்படி தன்னுடைய தம்பி வீரபாகுவிற்கு முருகன் உத்தரவிட்டான். உடனே வீரபாகு தன் பக்கம் இருந்த 8 படை தளபதிகளையும் ஆயிரக்கணக்கான படை வீரர்களையும் வந்து சேருமாறு அழைத்தான். அந்த படை வீரர்கள் முன்னிலையில் முருகப்பெருமான், இப்போதே யுத்தம் தொடங்கிவிட்டதற்கான அறிகுறிகள் தோன்றிவிட்டன, எனவே எதிரிகளை எதிர்த்து அழிப்பதற்கு தயாராகுங்கள், உடனே புறப்பட்டு சென்று பகைவர்களுடைய படையை அழித்துவிட்டு வெற்றியுடன் திரும்புங்கள் என்று முருகப்பெருமான் வீரபாகு தலைமையில் பானுகோபனை எதிர்த்து போரிடுவதற்கு அந்த படையை அனுப்பி வைத்தான். வீரபாகு தலைமையில் வந்த படையையும் பானுகோபன் தலைமையில் இருந்த படையையும் மிக பயங்கரமாக மோத வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. 2 தரப்பும் எதிரெதிராக அணிவகுத்து கொண்டு யுத்தம் செய்தார்கள். போரில் மும்முரமும் ஆக்ரோஷமும் பயங்கரமாக காணப்பட்டது. பானுகோபன் தேர் மீது ஏறி வீரமாக போர் புரிந்தான். இருப்பினும் அவன் ஏறி வந்த தேர்கள் வரிசையாக அடித்து நொறுக்கப்பட்டன.
இந்த யுத்தத்தில் அரக்கர்கள் பக்கத்தில் இருந்த பல்வேறு படை தளபதிகள் வரிசையாக கொல்லப்பட்டார்கள். பூத சேனாதிபதிகளும் வீரமார்த்தாண்டன், வீரராட்சசன் போன்ற பலரும் மாண்டு போனார்கள். பூத வீரர்கள் கொல்லப்படுவதும் அவர்கள் இறப்பதையும் கண்டு அரக்கர் படை வீரர்கள் ஆனந்தமடைந்தார்கள். ஆக்ரோஷத்துடன் ஆரவாரமும் செய்தார்கள். தொடக்கத்தில் தேவர்களின் படைகள் முன்னோக்கி சென்றாலும் தொடர்ந்து அரக்கர்களின் கை படிப்படியாக வலிமை அடைந்தது. இதனை கண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் வீரபாகு திகைத்தார். உடனே வீரபாகு முருகப்பெருமானை எண்ணி தியானம் செய்தார். இந்த நிலையில் வீரபாகுவை தன்னுடன் யுத்தம் செய்ய வருமாறு பானுகோபன் அழைப்பு விடுத்தான். அந்த அழைப்பை ஏற்று வீரபாகு பானுகோபனை எதிர்த்து கடுமையாக போர் செய்தார். தொடர்ந்து என்ன நடந்தது நாளை உரையில் பார்ப்போமா? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா.